கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சபையின் சார்பாக சில அறிவிப்புகளை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்க இருக்கிறோம். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி பரிசுத்தமான ஓய்வு நாளாக இருக்கிறபடினாலே நம்முடைய சபையில் 3 ஆராதனைகள் நடைபெறும். முதலாம் ஆராதனை காலை 5:30 மணிக்கு தொடங்கும். 2ஆம் ஆராதனை காலை 8:30 மணிக்கு தொடங்கும். 3ஆம் ஆராதனை 11:20 மணிக்கு தொடங்கும். இந்த 3 ஆராதனைகளிலும் நீங்கள் பங்கடைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். கடந்த வாரத்திலே அருமையான நம்முடைய பாஸ்டர் கார்த்திக் டேனியல் அவர்கள் முதலாம் ஆராதனையிலே நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று ஏசாயா 8:18 சொல்லப்பட்டிருக்கிறபடி எப்படி அற்புதங்களாக அடையாளங்களாக இருக்கிறோம் என்பதை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுலை ஆண்டவர் தொட்டு துன்மார்க்கமாய் துணிகரமாய் வாழ்ந்த சவுலுடைய வாழ்க்கையை தொட்டு பவுலாக மாற்றி எப்படி அவர் இஸ்ரவேலிலே அற்புதமாக அடையாளமாக வாழ்ந்தார் என்பதை பற்றி முதலாம் ஆராதனையில பேசினார். நீ ஒரு ஆத்மா கிட்ட போறேன்னு சொன்னா, சுவிசேஷம் சொல்றேன்னு சொன்னா, உன் பழைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இன்னைக்கு கர்த்தர் உன்னை எப்படி மாத்தி இருக்கிறாரு, அதை சொல்லணும். ஆமென். 2ஆம் ஆராதனையிலே கர்த்தருடைய சந்ததியாய் இருக்கிற நாம் வேசி மார்க்கத்துக்கு எப்படி விலகி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் உண்மை உயிரோடு இருக்கிறவர். சும்மா சொல்றேன்னு நினைக்காது, இது நடக்குதா இல்லையா பாருங்க. உறுதியா தேவனுடைய மனுஷன் சொல்றேன். ஆண்டவர் சபையை கொடுத்தது விளையாட்டுக்கு இல்ல, வார வாரம் ஆராதனைக்கு வர்றது விளையாட்டுக்கு இல்ல, பய பக்தியுள்ளோடு நாம் அவரை தேட வேண்டும். நம்முடைய போதகர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருடைய ஆவியானவர் வேதத்தின் ஆழங்களை மறைப்பொருள்களை கடந்த வாரத்திலே அவர் வெளிப்படுத்தினதற்காக கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த 2 தெய்வ செய்திகளையும் நீங்கள் நம்முடைய சேனலிலே யூடியூப்ல இருக்கிறத நீங்க பார்த்து பலனடையும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விசேஷமாய் 19ஆம் தேதி ஓய்வு நாளிலும் கூட 2 ஆராதனைகளிலும் ஏசாயா 8:18 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் என்கிற அதே வாக்குத்தத்த வசனத்தினுடைய ஆழங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த ஆராதனைகளிலே கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் சபைகளுக்கு கொடுக்கிற அந்த விசேஷமான அந்த தூதானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும்படி, நம்முடைய வாழ்க்கை கட்டி எழுப்பும்படி, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படி, இன்னும் கர்த்தரண்டை திருப்பப்படும்படி விசேஷித்த அபிஷேகத்தோடு அவர் இந்த ஆராதனைகளிலே கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 2 ஆராதனைகளிலே தவறவிடாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். கர்த்தர் நம்மை திஷ்டாந்தங்களாக வைக்க விரும்புகிறார். பாவத்தில் இருந்தேன், இன்னைக்கு என்னைய கொண்டு ஆண்டவர் இதே பாவத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னை ஒரு அடையாளமா வைக்க விரும்புகிறார். அதுதான் நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். சத்தமா சொல்லுங்க, சீயோன் பர்வதத்தில் இஸ்ரவேலிலே. ஆமா, நம்மள அடையாளமா அற்புதமா மாத்த அவர் விரும்புறாரு. 3ஆம் ஆராதனை 11:20 மணிக்கு அபிஷேக கூட்டமாக நடைபெறும். பிரியமானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க, கர்த்தருக்காக ஜீவிக்க, கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்க, கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற, கர்த்தருக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் நம்முடைய சபையிலே அளவற்ற அபிஷேகத்தை கட்டவிழ்க்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு சபையில அநேகருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதையும், எழுப்புதல் அடைகிறதையும், கர்த்தருக்காக அவருடைய வாழ்க்கை திருப்பப்படுகிறதையும், அவருடைய குணாதிசயங்கள் மாறுகிறதையும், ஜெயத்தை காண்கிறதையும், ஆவிக்குரிய வளர்ச்சியை கண்டடைகிறதையும், தரிசனங்கள், சொப்பனங்கள், கர்த்தரோடு இருக்கிற நெருங்கின ஐக்கியங்களிலே அவர்கள் பெருகிறதையும் வளருகிறதையும் நாங்கள் கண்ணார காண்கிறோம். அபிஷேக ஆராதனையை தயவு செய்து அசட்டை செய்யாமல் அதில் பங்கு பெற்று ஒவ்வொரு வாரத்திலும் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற விசேஷித்த அபிஷேகங்களை பெற்றுக்கொண்டு பலனடையுங்கள். அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, அந்த கூட்டத்தினுடைய முடிவிலே வியாதியஸ்தர்களுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படும். நம்முடைய கர்த்தருடைய ஊழியக்காரர் பாஸ்டர் கார்த்திக் டேனியல் அவர்கள் தனித்தனியாய் ஒவ்வொருவருக்கும் எண்ணெய் பூசி அவருடைய வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் மாறும்படி ஜெபிப்பார்கள்.
கடந்த நாட்களிலே கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை, குணமாக்கின காரியங்களை எங்களால் நேரடியாய் கண்டு நாங்கள் கர்த்தரை துதிக்க முடிந்தது. விசேஷித்த அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ளவும், உங்களுடைய வியாதிகள், பலவீனங்கள், கட்டுகளிலிருந்து நீங்கள் கர்த்தரால் தொடப்பட்டு சுகமாக்கப்படவும் உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை நம்முடைய சபையிலே மாலை நேரத்திலே மிஷனரிகளுடைய தரிசன கூடுகையானது ஒரு ஊழியர்களுக்கான சிறப்பு கூட்டமாக அது நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த ஜனவரி மாதத்திலே ஜனவரி 17ஆம் தேதி நடக்க இருக்க வேண்டிய அந்த கூட்டமானது இன்றைக்கு நடைபெறாமல் ஜனவரி 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடைபெறும். அன்பானவர்களே, ஊழியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள், ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், ஊழியத்திலே இன்னும் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் இந்த ஊழியர்கள் கூடுகையிலே பங்கு பெறுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள், அனுபவம் மிக்க ஊழியர்கள், ஆழ்ந்த சத்தியங்களோடு ஊழியங்களை எப்படி செய்வது, அதில் இருக்கிற நிறை குறைகள் என்ன, கர்த்தருக்காக எழும்புவது எப்படி, ஊழியத்திற்கான அந்த சிறப்பு சத்தியங்களை நம் மத்தியில் பகிர்ந்து கொள்ளுகிறது நம்முடைய ஊழியத்தின் வாழ்க்கைக்கு மிகவும் அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஊழியர்கள் மேல் இருக்கிற அந்த விசேஷித்த அபிஷேகத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஊழியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருக்காக எழும்புங்கள். இந்த ஆண்டிலே கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் மகிமையாய் கட்டி எழுப்புவதற்கு இந்த சிறப்பு ஊழியர்கள் கூடுகையானது மிகவும் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். தவற விடாமல் இந்த ஜனவரி மாதம் வெள்ளிக்கிழமை 24ஆம் தேதி அந்த ஊழியர்கள் கூடுகையிலே மாலை 6 மணிக்கு கலந்து கொள்ளும்படி அன்போடு உங்களை அழைக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.